ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ரவா அப்பம் செய்ய போறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கப் சுகரும் ஒரு 4 to 5 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் சுகரை. இப்போ நம்ம அதே ஜார்ல பழம், நல்லா பழுத்த கனிஞ்ச பழமா பார்த்து ஒரு பழம், காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு முட்டை, இவ்வளோத்தையும் மிக்சியில நல்லா பல்ஸ் மூடில் வச்சு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மூடு கொடுத்து நல்லா அடிச்சிட்டு இப்போ ஒரு கப் மைதா, ஒரு கப் ரவை, இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ், ஒரு கப் ரவை ஒரு கப் மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச பால், முட்டை, பழம் இதை நல்லா ஊற்றி அப்படியே நல்லா கிளறணும். ஒரு பிஞ்ச் சோடாப்பு, அப்பனாதான் நல்லா உப்பி போய் நல்லா அழகா வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கட்டி தட்டாம கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த சுகரை எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆரம்பத்திலே கொஞ்சம் கம்மியா தான் கலக்கணும். ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது சுகர் போடவுமே அப்படியே லூஸ் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கம்மியா போட்டு கரைச்சிக்கிடுங்க. சுகர் போட்டு இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு, அப்படின்னா அந்த சுகரை கொஞ்சம் லைட்டா தூக்கி கொடுக்கும் நமக்கு. நல்ல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஆயிட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டென்ஸ்ல இருக்கணும், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். தூக்கி ஊத்தி பார்த்தா தோசை மாவு இருந்த மாதிரி இருக்கணும். இல்ல நான் அதுல டச் பண்ண கொஞ்சம் தள்ளி ரெண்டுத்துக்கும் நடுவுல டச் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதுல லைட்டா ஸ்மெல் காண்டி கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அதுல சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால இப்போ அப்படியே ஒவ்வொரு ஸ்பூனா அப்படியே ஊற்றுவோம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் ஹையா வச்சா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சா உடனே கருகி போயிடும். லோ இதா வச்சு அப்படியே நல்லா செவக்கிற வரைக்கும் அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா புசுன்னு நல்லா அழகா இருக்கும். சூப்பரா இப்போ இதுல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே
சூப்பராக நல்லா வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க நல்லா பஞ்சு போல வந்திருக்கு. நெல்லை ஹிட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. See you, டாடா, bye bye.